தூத்துக்குடியில் உணவின்றி தவித்த மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு விநியோகம் செய்யப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கனமழை வெள்ளம் காரணமாக தென் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தூத்துக்குடியில் உணவின்றி தவித்த மக்களுக்கு ஹெலிகாப்டரில் உணவு விநியோகம் செய்யப்படக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், கூடுதல் விவரங்கள். கனமழை காரணமாக தூத்துக்குடியில் அத்தியாவசிய பொருட்களாக உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் பொதுமக்கள் தவித்து வந்த நிலையில் அவர்களுக்கு அதாவது வெள்ளத்தால் மீட்கப்படாத வீடுகளிலேயே தங்கியிருந்த மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு விநியோகம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் சிக்கி வீட்டு மாடிகளில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு விநியோகிக்கும் பணியை இந்திய விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்கள் அந்த பணியில் ஈடுபட்டு இருக்கின்றன. உணவு, தண்ணீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் பணியானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஹெலிகாப்டர்களை பொறுத்தவரைக்கும் மதுரை விமான நிலையம் மற்றும் தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல 5.5 டன் அதாவது 5500 கிலோ பெருமானமான உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பணியானது இன்று காலையும் தொடங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இன்று காலை தொடங்கி 5.5 டன் உணவுப் பொருட்கள் இந்திய விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்கள் மூலம் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். இந்த விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்களை பொறுத்த வரைக்கும் உணவுப் பொருட்கள் வழங்குவது மட்டுமின்றி நேற்று கூட அந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ரயிலில் சிக்கியிருந்த பயணிகளை மீட்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் இந்திய விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.